ஓம் சாந்தி. B.K. சுரேஷ் அவர்கள், மவுண்ட் அபு. சற்று சிந்தியுங்கள். ஸ்வயம் பகவானே ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பினை கற்றுத்தருகிறார். முழு உலகத்திலும் 4 யுகத்திலும் ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்போ வேறு எப்போதும் இல்லை. உலகத்தை சீர் செய்யக்கூடிய ராஜ்யத்தை அடையக்கூடிய படிப்போ இது ஒன்றுதான். உலகில் அரசாங்க பதவி அடைவதற்கான படிப்புகள் அநேகம் உள்ளது. இருந்தாலும் கூட முழு உலகையும் ஆளக்கூடிய படிப்போ இதை போல வேறு எதுவும் இல்லை. யோக பலம், தூய்மையின் பலத்தின் மூலம் இந்த படிப்போ நமக்கு கிடைக்கிறது. இந்த 2 சக்திகள் மூலம்தான் உலகை ஆள்வதற்கான சக்தி கிடைக்கின்றது. இன்று உலகில் அநேக விதமான ராஜ்யங்கள் இருப்பதனால் சண்டைகள் கூட நடக்கின்றது. ஆனால் மகான் ஆத்மாக்களின் ராஜ்யத்தில் ஒரு பொழுதும் சண்டை இருக்காது. ஏனென்றால் அவர்கள் யோக பலம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். நாம் சம்பூர்ணம் ஆவதற்கு இந்த படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். பாபா எவ்வளவு அழகான படிப்பினை கற்றுத்தருகிறார். இந்த படிப்பு படிக்க ஒரு பொழுதும் நேரமில்லை என்று கூறக்கூடாது. தினமும் அவருடைய படிப்பு படிக்க வேண்டும். பாபா மீது மேலும் அவருடைய படிப்பு மீது அன்பு இருக்கிறதென்றால் படிப்பை தாரணையும் செய்ய வேண்டும். ஆகையால் எந்த அளவிற்கு இந்த படிப்பின் மீது மகத்துவத்தை உணர்ந்து நாம் படிக்கிறோம் என்பதை சோதனை செய்து பார்க்க வேண்டும். உலகில் குழந்தைகள் இன்று தன்னுடைய எதிர்கால படிப்பு பற்றி யோசிக்கின்றார்கள். உதாரணமாக MS, MTech போன்ற படிப்பு. உலகில் குழந்தைகள் இன்று தன்னுடைய எதிர்கால படிப்பு பற்றி யோசிக்கின்றார்கள். உதாரணமாக MS, MTech போன்ற எந்த படிப்பு படிக்கலாம் என்றும் அதற்கான கோச்சிங்கும் கூட எடுக்கின்றார்கள். எந்த படிப்பின் மூலம் நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்பதையும் தேர்வு செய்கின்றார்கள். ஆனால் நாம் படிக்கக்கூடிய இந்த படிப்பானது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த படிப்பின் மூலம் சிருஷ்டியின் மிக ஆழமான ரகசியத்தை தெரிந்து கொள்கின்றோம். நமது புத்தியானது சுத்தமாகிறது, வீணானவற்றிலிருந்து விடுபடுகிறது. தூய்மையின் பலம் இருந்தால்தான் சிருஷ்டியின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். தினமும் பாபா முரளியில் கூறக்கூடிய ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்வதால் வீணான எண்ணத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம். நம்முடைய ஸ்திதி சிரேஷ்டமாகிறது. இந்த படிப்பின் மூலம் பாபா மிக ஆழமான ரகசியத்தை புரிய வைப்பதன் கூடவே ஆத்மாவை சக்தியாலும் நிறைத்து விடுகிறார். ஸ்வயம் பகவானே வந்து ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான இந்த படிப்பை கற்றுத்தருகிறார் என்ற பெருமையில் இருந்தால் நம்முடைய சிந்தனை சக்தியும் அதிகமாகும். நாம் இந்த ஒரு அழகான காட்சியை பார்க்க வேண்டும். பாப்தாதா என் எதிரில் இருக்கின்றார். எனக்கு கிரீடம் அணிவித்து கூறுகிறார், குழந்தையே, ஸ்வர்க்கத்தை உருவாக்குவதற்கான கிரீடம் உனக்கு அணிவிக்கின்றேன். இதை ஏற்றுக்கொள் என்று பாபா கூறுகின்றார். சர்வ சக்திவானின் அனைத்து சக்திகளும் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. ஓம் சாந்தி.